நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, பொங்கல் தினத்தன்று கடவுள் வீட்டுக்குள் வர செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்று. இது அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து அலங்கரித்து கடவுளுக்கு படைத்து வழிபடுவார்கள். கடவுள் தங்கள் வீட்டிற்கு வந்து அருள்பாலிக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரார்த்தனை. அப்படி பொங்கல் தினத்தன்று கடவுள் நம் வீட்டுக்குள் எழுந்தருள செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதலாவதாக வீட்டை சுத்தம் செய்தல். பொங்கல் பண்டிகைக்கு முன் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். குப்பைகள், தூசி மற்றும் தேவையற்ற பொருட்களை அகற்ற வேண்டும். வீடு சுத்தமாக இருந்தால் கடவுள் நம் வீட்டிற்குள் வருவார் என்பது நம்பிக்கை. மேலும் சுத்தமான வீடு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். வண்ண கோலங்கள். வீட்டின் முன்பு வண்ண கோலங்கள் இட வேண்டும். கோலங்கள் என்பது மங்களகரமான சின்னமாக கருதப்படுகிறது. அவை தெய்வங்களை வரவேற்கும் அடையாளமாகவும் உள்ளன. அரிசி மாவு மற்றும் வண்ணப் பொடிகளை பயன்படுத்தி கோலங்கள் இடலாம். மூன்றாவதாக மாவிலை தோரணம். வீட்டின் வாயிலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். மாவிலை சுத்திகரிப்பு மற்றும் மங்களகரமான சின்னமாக கருதப்படுகிறது. அவை எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. நான்காவதாக பொங்கல் பானை. புதிய மண்பானையில் பொங்கல் சமைக்க வேண்டும். பானையின் கழுத்தில் மஞ்சள் மற்றும் இஞ்சி கட்ட வேண்டும். இது சுபிட்சத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று உரக்க கூற வேண்டும். கடவுளுக்கு படைத்தல். ஐந்தாவதாக சமைத்த பொங்கலை கடவுளுக்கு படைக்க வேண்டும். கரும்பு, மஞ்சள், இஞ்சி மற்றும் பிற பழங்களையும் படைக்கலாம். கடவுளுக்கு படைத்த பின் குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கலை உண்ண வேண்டும். ஆறாவதாக விளக்கேற்றுதல். வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்பது விளக்கு ஒளி என்பது ஞானத்தையும் ஒளியையும் குறிக்கிறது. அது இருளை அகற்றி ஒளியை கொண்டு வரும். ஏழாவதாக பக்தி மற்றும் பிரார்த்தனை. முக்கியமாக பக்தி மற்றும் பிரார்த்தனையுடன் கடவுளை அழைக்க வேண்டும். சுத்தமான மனதுடன் கடவுளை வழிபட்டால் அவர் நிச்சயமாக நம் வீட்டிற்கு வந்து அருள் புரிவார். பொங்கல் பண்டிகை என்பது ஒரு புனிதமான பண்டிகை. இந்த நன்னாளில் மேலே கூறப்பட்ட 7 விஷயங்களை செய்வதன் மூலம் நம் கடவுளை நம் வீட்டிற்கு அழைக்க முடியும். இது நம் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அமைதியையும் தரும். இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் வீட்டில் கடவுள் எழுந்தருளி உங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும். நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.